அனைவருக்கும் வணக்கம். காலைல எழுந்த உடனே நம்ம மில்லுக்கு தான் போவோம் எப்போதுமே போக மாட்டோம். இப்போ சீசனுங்கிறதுனால மில்லுக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா இப்போ எண்ணெய் எல்லாம் கல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் எண்ணெய் கூலி காட்டுறது எண்ணெய் சேல்ஸு கொஞ்சம் மும்முரமாக இருக்கும். அதெல்லாம் காலை எழுந்தது நம்ம செக்கை போட்டுவிட்டோம். செக்கை போட்டுவிட்டு நம்ம காமிக்கணுங்கிறது அப்புறம் செக்கில் எண்ணெய் ஓடிக்கிட்டு நல்ல எண்ணெய் தான் போட்டுவிட்ருங்க. இன்றைக்கும் எள்ளு தான் போட்டுவிட்ருங்க. எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. இது போட்டுக்கிட்டு அரை மணி நேரம் நிற்க போகுது. இப்போ கிட்டத்தட்ட புண்ணாக்காவே ஆயிடுச்சு. இந்த முன்னாடியே வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தேன். கொஞ்சம் இருட்டாக இருந்ததால் சரியாக வீடியோ எடுக்க முடியலனால அதில் செக்கை போட்டுட்டு நேரடியாக அடுத்து நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சுதுங்க எங்கள் ஊரில். அதில் நம்ம கோழி பண்ணை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வெளியே கிளம்புறோம். இப்போ நேற்றுக்கு சித்திரை மாதம் தான். சித்திரை மாதம் வந்தாலும் கோடை காலம் முதல்ல கொஞ்சம் மழை பரவாயில்ல, அந்த அளவுக்கு மழை பெஞ்சுது. நம்ம நேரடாக பண்ணையை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். பாருங்கள், லைட்டு கூட ஆஃப் பண்ணல. ஏன்னா நம்ம கொஞ்சம் விடிஞ்ச விட்டு வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும், கோழிகள்லாம் பார்த்த மாதிரி இருக்கும். அப்படிங்கிறத கண்டிப்பாக இளங்குஞ்சிகளை பார்த்தோம். ஏன்னா பண்ணை என்ன ரெகுலராக பார்க்குற பண்ணை தான், என்ன தனியாக பார்க்க போகிறோன்னு நினைக்காதீங்க. நேற்று மழையால் இளங்குஞ்சில் ஏதாவது பாதிப்பு வந்திருக்கும், வராமல் இருந்திருக்கோம்னு சொல்லி பார்க்க போயிட்டே இருக்கோம். போகிறதுக்கு முன்னாடியே வழியில் ஒரு 2 கோழி அது இயற்கையாக அடையில விழுந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கோழி. நானாக சாக்கு 2 சாக்கு இந்த சணல் சாக்கை போட்டுவிட்டேன், கொஞ்சம் மெதுப்பாக இருக்கட்டுங்கிறதுனால. ஒரு கோழி தான் அடையில இருந்து, இன்னொரு கோழி இதே இடத்துல அடைப்படுத்தி திரும்ப பார்த்தா நான் திரும்ப மேங்கொண்டுன்னு ஒரு 8 முட்டை போல் கொண்டாந்து வச்சுட்டேன். இப்போ 2 கோழி இதிலே அடையில கிடக்கு. மழையில் இதுக்கும் எந்த பாதிப்புலாம் நல்லாவே அடைஞ்சிருக்கு, நல்லாவே அடையில் இருக்குது. அப்படியே போகிற வழியில் பார்த்தோன்னா எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து பார்த்தோன்னா எங்கள் வீட்டுக்காரம்மாலாம் என்னுடைய மனைவி வந்து பார்த்தோன்னா பசு மாடெலாம் பால் கறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் ஆரம்பத்தில் நாட்டு மாடு வச்சுருந்தோம். நாட்டு மாட்டில் வந்து பார்த்தோன்னா பெருசாக வருமானம் இல்லை, ஆனால் அது பால் வந்து நல்ல ரேட்டுக்கு போகும். ஆனால் நம்ம வாங்கிறதுக்கு ஆள் இல்லாத சரி பார்த்தோம், நம்மளும் கொஞ்சம் வருமான தேவைக்காக நம்ம இந்த கலப்பின மாடுகளை ஒரு 4-5 மாடு வாங்கி வச்சுக்கிட்டோம். அப்படி நேராக நம்ம கோழி பண்ண உள்ள செட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல எடுத்தோன்னே நம்ம ரைட் சைடில் இருக்கக்கூடிய ப்ரூடிங் செட்டப்பில் உள்ள கோழி குஞ்சை பார்க்குறோம். எல்லா கோழி குஞ்சுலாம் இருக்குது. தீவனம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தீவனம் அன்றைக்கி கண்டிப்பாக அன்றைக்கி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லா குஞ்சும் ஆக்டிவாக இருக்குது. நம்ம டோட்டலாக 2 ப்ரூடிங் சேர்த்து 80 குஞ்சுகளை விட்டுருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா குஞ்சுகளும் கொஞ்சம் ஆக்டிவாகவே இருக்குது. அடுத்தபடி இந்த சைடில் உள்ள கோழியை பார்க்குறோம். இந்த கோழியில் உள்ள குஞ்சுகளும் ஆக்டிவாகவே இருக்குது. இந்த குஞ்சுக்கெல்லாம் முதல் முறை நம்ம சொட்டு மருந்து போடலாமான்னு யோசிச்சுருந்தோம். F1 போடலான்னு நினைக்கிறேன். இதுவரை போட்டதே இல்லை நம்ம பண்ணையில். கிட்ட ஒரு 5-6 வருஷம் நான் பண்ணை வச்சு நடத்திட்டு இருக்கேன். 5-6 வருஷத்தில் வந்து இளங்குஞ்சுகளாட்டும் தாய் கோழிகளாட்டும் ஆங்கில மருத்துவமே பயன்படுத்துறதே இல்லை. அது என்ன இருந்தாலும் சரிங்க, 100 குஞ்சு செத்தப்பையும் வருத்தப்படல, 100 கோழி செத்தப்போடு வருத்தப்படல. அம்மை வந்து இந்த முறையை பயன்படுத்தலான்னு சின்ன ஐடியா இருக்குது. ஏன்னா அந்த கோழி நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குங்க. ஒரு டைம் கோழி 2 டைம் அதிகப்படியான எண்ணிக்கையில் வைத்ததால கோழி நம்மகிட்ட கம்மியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி செட்டப்பில் பயன்படுத்தான்னு இருக்கிறேன். இந்த கோழி குஞ்சுகளும் நல்லாவே இருக்குது. இந்த தாய் கோழி தானே நிற்கிது பாருங்க. இந்த தாய் கோழியோட குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டுறாங்க. இது உள்ளே விட்டதால் தன்னோட குஞ்சுகள் இங்கே தான் நிற்கிது அப்படின்ட்டு தாய் பாசத்தால் சுற்றி வருதே தவிர அடையில் உட்கார மாட்டேங்குறேன். ஆனால் இதுக்கு தேவையான முட்டையை நான் அடையில் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். பாருங்க, முட்டை ஒரு 11 முட்டை 2, 4, 6, 8, 10, 11 முட்டை அடையில் வச்சுருக்கிறேன். ஆனால் நைட்டில் உட்காரு, பகலில் உட்கார மாட்டேது. பகலில் பார்த்தீங்கன்னா இந்த கூண்டே சுற்றி வருது. ஏன்னான்னு பார்த்தா தன்னுடைய குஞ்சுகள்லாம் இங்கே தான் நிற்கிது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று கீழே நிற்கும். நம்ம ஆள் வந்ததால் கீழே நிற்கிது, இல்லாட்டி கூண்டு மேலே நின்று சுற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னையோட கோழி அடை வச்சு இன்னையோட பார்த்தோன்னா 25 நாள் ஆகி போச்சுங்க. 25 நாள் ஆகி போயும் நிறைய முட்டைகள் பொறிக்காத சந்தேகம் என்னென்னா இதெல்லாம் கூ முட்டையாக நான் சொல்லி நம்ம செக் பண்ணணும். அது ஒரு வீடியோ பதில் தெளிவாக பண்ணுறேன். எனக்கு என்னமோ கூ முட்டையாக இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குதுங்க. பாருங்கள், இது எப்படி தண்ணியில் போட்டு பார்க்குறத தண்ணியில் போட்டு பார்ப்போம். ஒரு முட்டையை போட்டு பார்க்கலாம் தண்ணியில். இந்த முட்டை இப்போ நம்ம தண்ணியில் போட்டு பார்ப்போம். இந்த முட்டை மிதக்குது. இது கூ முட்டையாக என்னன்னு எனக்கு சரியாக தெரியலைங்க. ஏன்னா அடையில் அந்த முட்டை நாங்கள் எப்படி முட்டையெல்லாம் டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பாருங்கள், இப்படி இருக்க முட்டை இப்படி காதுகிட்ட வச்சு இப்படி ஆட்டி பார்ப்போம். இப்படி காதுகிட்ட வச்சு ஆட்டி பார்க்கும்போது அது தண்ணி சவுண்டு வந்துச்சுனாக்கா அந்த முட்டை கூ முட்டைங்க. நாங்கள் இப்படி தான் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். தண்ணி சவுண்டு வரலன்னா குஞ்சு இருக்குன்னு நாங்கள் இப்படியே விட்டுருவோம் கொஞ்சம் நாளைக்கு. ஆனால் பார்த்தோன்னா 25 நாளாயும் குஞ்சுகள்லாம் வெளியே வராமல் நிறைய முட்டைகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பெருத்த சந்தேகமும் நமக்கு இருக்குது. இது என்னன்னு காரணம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். நமக்கு சரியான காரணம் தெரியல. 6 வருஷம் இருந்தாலும் சரி தான் கோழி அடையில் தான் கிடக்குது, அதெல்லாம் கிடக்கட்டும்னு சொல்லி நம்மளும் விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லா கோழியுமே கிட்டத்தட்ட அடையில் தான் இருக்குது எல்லாமே. அந்த இதுலேயும் முட்டைகள்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் கூ முட்டை எத்தனை இருக்குது, நல்ல முட்டை எத்தனை சொல்லி சரியாக புரியல. என்னுடைய பையன் ஊருக்கு போயிட்டாங்க. இல்லாட்டி நான் ஒவ்வொரு முட்டையை ஆட்டி பார்ப்பேன், இல்லாட்டி உடச்சி பார்த்தா சரி பண்ணிடுவேன். அதெல்லாம் பார்க்க முடியாது, சும்மாவே கிடக்குது.
என்ன பையன் வந்துடுவாப்புல இன்றைக்கி வந்த விட்டு நம்ம தெளிவாக வீடியோ எடுக்கலாம் பையனை வச்சு பாருங்கள். இந்த கோழியில் உள்ள முட்டையெல்லாம் ஃப்ரெஷ்ஷான முட்டை தாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு 4 நாள் லேட்டாக விட்டோம் தான். இப்போ நம்ம பிடிச்சிருக்க பாருங்கள், இந்த கோழி கூட விட்டுருக்கோம் இந்த முட்டையை. அதனால் இது கொஞ்சம் லேட்டாக விட்ட முட்டை தான். அதனால் இந்த முட்டைலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான முட்டைன்னே சொல்லலாம். இது லேட்டாக பொறிக்கலாம், இந்த 2 மணி நேரம் கழிச்சு பொறிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. இங்கே ஒரு கோழியை பார்த்தா இங்கே ஒரு கோழி அடைஞ்சிருக்கு. இந்த முட்டையும் பார்த்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான முட்டை, கொஞ்சம் பூ முட்டையும் இருக்க வாய்ப்பு இருக்குதுல்ல. பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு முட்டையாக நம்ம ஆட்டி உடச்சி பார்க்கணும். இப்போ நம்ம அதை பார்க்குறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் பையன் வந்துட்டோம். அந்த விட்டு நம்ம எல்லாரும் தெளிவாக ஒரு வீடியோ காமிக்கலாம். பாருங்க, நான் போகல சொன்னேன் பாருங்கள், இந்த தாய் கோழி வந்து அடையில் உட்காரவே மாட்டேங்குது. 2 குஞ்சுகள் கீழே இருக்குது. அதனால் நம்ம 2 குஞ்சுகள் எங்கடா விட்டு போகிறோன்னு சொல்லி மேலே சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. தாய் பாசம்னா இப்படி தாங்க இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தா உள்ளுக்கு ஒரு ப்ரூடிங், இந்த பண்ணை உள்ளுக்கே 2 கோழிகள் அடையில் விழுந்து கிடந்துச்சு. அது என்ன நிலவில் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம போய் இப்போ நேரடியாக அப்படியே போகிற உள்ள பார்த்தோன்னா இப்போ இதெல்லாம் இந்த கண்ணுக்குட்டி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி பசுமாடாக கட்டுற ஆகிப்போச்சு. கெடேரின்னு சொல்லுவாங்க, சென்னையாகிடுச்சு. இது வந்து பார்த்தோன்னா பண்ணையில் பிறந்தது தான். இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே தாயாகிடுச்சிங்க. அடுத்து நேரடியாக உள்ளுக்குள்ளே வந்துட்டோம்னாக்கா நம்ம எப்போவும் காமிக்கக்கூடிய நம்ம மாட்டு பண்ணை தான். நம்ம மாடுகள்லாம் எப்படி சாப்பிட்லையோ நாடாக நம்மளை போட்டு சாவடிக்கிறான்னு வச்சுக்கிட்டு போட்டுக்கலாம் அப்படி நிற்கிறாங்க ஜாலியாக. இல்லை மேலே ஏறிக்கிறாங்க. இதுக்கு தான் கொஞ்சம் பறன் அமைச்சா நல்லா இருக்கும். எல்லா ஆடுமே கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சோட மேலே ஏறி நிற்கணும்னு தான் ஆசைப்படுது. ஸோ அப்படிங்கிறப்ப முடிஞ்சால் ஒரு சீக்கிரமாக ஒரு பறன் அனுப்பணும் பண்ணையில். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோழி நம்ம வந்து அடையில் வச்சுருந்தோம். இது அடையில் விழுந்த முட்டையை மட்டும் அடை காக்குது. பாருங்கள், ஏதோ ஒரு முட்டை பாருங்கள் இறந்தே நசுக்கி அஞ்சிருச்சு. குஞ்சு உருவாகி இருக்குது, ஆனால் நசுக்கி அஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தோன்னா பக்கத்தில் ஒரு 3 முட்டை விட்ருக்கு கோழிகள். அந்த முட்டை நேற்று எடுக்கவே இல்லை. நேற்று கொஞ்சம் வேலையாக இருந்துட்டாலும் எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா 2 3 முட்டை எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த முட்டைலாம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கார 3 கோழி வாங்கி விட்டோம் தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு 10 கோழி. இந்த முட்டை விட அது வந்து பெரிய அளவில் முட்டையிடும். அது வந்து வீட்டு தேவைக்கோ அல்லது திடீர்னு யாராவது நாட்டுக்கோழி முட்டை இருக்கான்னு கேட்பாங்க. அவங்களாம் இந்த மாதிரி பெரும் முட்டையை விட்டுரும். இப்போ நம்ம பியூர் நாட்டுக்கோழி முட்டை தான் எப்போது சேல்ஸ் பண்ணுவோம். நம்மக்கிட்ட கொஞ்சம் சேல்ஸு அதிகமாக இருந்தாலும் முட்டையோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சு. அது காரணம் தாய்க்கோழி குறைவாக இருக்குது. அதெல்லாம் உருவாக்குனுங்கிறது தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ஆடை தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டோம், தொடர்ந்து பராமரிச்சுக்கிட்டே வர்றோம். கோழி அதிகப்படியான எண்ணிக்கையை உருவாக்குனுங்கிறதுக்கு தான். இப்போ பார்த்தோன்னா இந்த தாய்க்கோழி பார்த்தோன்னா ஒரு 5 முட்டை தான் வச்சுருந்தேன். அது ஒரு 4 குஞ்சு பொறிச்சுலாம் அந்த தாய்க்கோழியிட்ட விட்டுட்டேன் எல்லாத்தையும். இருந்தாலும் இது அடையில் தான் கிடக்கும். இப்படி இருந்தாலும் 20 நாள் அடையில் கிடந்தால் தான் தெரியும். அப்படிங்கிறதால அதுக்கு ஒரு 10 முட்டையை வச்சு விட்டாச்சு அதையும். ஸோ இது இந்த கோழி வந்து இங்கே அடையில் கிடக்கு. இன்னொரு கோழி இங்கே ஒரு அடையில் கிடக்கு. இதுக்கு தான் வந்து அந்த செட்டப்பில் அங்கே கொண்டு வைக்கிறேன், நிற்க மாட்டேங்குது. திரும்ப இங்கேயே வந்து விடுது. இதுக்கு ஒரு 10 முட்டை இல்லாட்டி பொறிக்காந்து வச்சுலான்னு இருக்கிறேன். காலையில் இவ்வளோ நேரம் ஆச்சு. இவ்வளோ நேரம் ஆகி நான் லைட் ஆஃப் பண்ணலைங்க. முதல்ல லைட் ஆஃப் பண்ண ரொம்ப முக்கியம். கரண்ட் பில் முக்கியம் இல்லையா? அதில் நேரம் லைட் ஆஃப் பண்ண போகிறேன். லைட் ஆஃப் பண்ணி விட்டாச்சு. லைட் ஆஃப் பண்ணோம். இப்போ நம்ம நேரடியாக வெளில போயிடலாம். காலையில் எழுந்திரிச்சு மழை பெஞ்சிச்சு. அதனால் காலையில் எழுந்திரிச்சு நான் பண்ணையில் இவ்வளோ நேரம் சுற்றி காமிச்சிருக்கிறேன். சுற்றி காமிக்கல, என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரம்மா என்னமோ பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வீடியோ எடுத்து நம்ம நேரில் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம பண்ணையில் இனி வரும் காலங்களில் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் காமிச்சிக்கிட்டே வர்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ போய் சந்திக்கலாம்.